நமஸ்காரம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ, கல்லூரிக்கு செல்லும் போதோ, வேலைக்கே போகும்போதோ, நாம் எத்தனை பேர் நெத்திக்கிட்டு கொண்டு போகிறோம்? அது அவரவர் சம்பிரதாயப்படியே இட்டுக்கொள்ளலாம். அவரவர் என்னென்ன சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறோமோ, அது வைணவராக இருக்கட்டும், சைவராக இருக்கட்டும், அதற்குரியதை இட்டு போக வேண்டும். நெற்றியில் துலங்க வேண்டும். அதை 2-3 கோணங்களில் நாம் கணிசிக்க வேண்டும். முதலில் யார் அப்படி இட்டுக்கொண்டு வருகிறார்களோ இந்த காலத்தை கணிசித்து கண்டிப்பா பாராட்டத்தக்கவர்கள், கொண்டாட வேண்டும். இதென்ன அவரவர் நெத்தி கட்டுவதை கொண்டாட வேண்டுமான்னு சொன்னால், அத்தனை தூரம் நம்ம சுத்தி இருப்பவை நம்மளை குழப்பி இருக்கிறது. அந்த குழப்பத்தை தாண்டி தைரியமாக முடிவெடுத்திருக்கிறார்களே, அதற்கு கொண்டாட வேண்டும். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இந்த பாரத தேசத்தில், இந்த புண்ணிய பூமியில் இதுதான் வாழ்க்கையின் முறையே, இதுதான் இயற்கை என்று இருந்த இந்த நாட்டில் தொடக்க நிலையில் ஒரு அடிப்படை தேவையான நெத்திக்கு இட்டுக்கொள்ளுதல், அதை பத்தி இவ்வளவு விசாரம் பண்ணி அது வேண்டுமா வேண்டாமா, சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா, இதற்கு டிபேட் எல்லாம் நடந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லி, இது ஒரு பள்ளியில் கூடும் ஒரு பள்ளியில் கூடாது, இதனால் தான் நமக்கு பக்தியா இல்லையா, பெற்றோர்கள் அனுமதித்தாலும் பிள்ளைகள் ஒத்துக்கொள்ளவில்லை, பிள்ளைகள் சரின்னு சொன்னாலும் பெற்றோர்களுக்கே பயமாக இருக்கிறது, அருகில் இருக்கும் பிள்ளைகள் கேலி பண்ணுவார்களா, கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த புண்ணிய பூமியில் இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லி, இதை தாண்டி 1% 0.5% நெத்திக்கிட்டு கொண்டு வருதல்னு ஆகியிருக்க வேண்டும் என்றால், அதுதான் இந்த கலியின் கொடுமை. ஆனால் இதை கண்டு கலங்கவே கூடாது. நாம் இருக்க வேண்டிய முறைப்படி இருந்துதான் ஆக வேண்டும். இல்லை இல்லை, சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ண வேண்டும். கொஞ்சம் அவரவர் யோசித்து பார்க்கட்டும். சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு நேரமாகும்? மேலும் இதை எதற்காக சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண வேண்டும்? ஸ்போர்ட்ஸ் பீப்புளுடைய பெரிய பெரிய போஸ்டர்களை ரூமில் ஒட்டி வைத்துக் கொள்வதோ, அல்லது யாருடைய பெயரையோ யாரோ ஒரு பிரபலத்தினுடைய உருவத்தையோ என்னிடத்தில் பச்சை குத்தி கொள்ளுவதையோ, இதெல்லாம் என்ன சயின்டிபிக்காகவா ப்ரூவ் பண்ண போகிறோம்? நிச்சயம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பதில் வரும்? அது எங்களுக்கு பிடித்திருக்கிறது, செய்கிறோம். அவர் ஓடினதோ பாடினதோ விளையாடினதோ எது பண்ணினதோ எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அதுதான் பாயிண்டே. இங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவதெல்லாம் வெறும் வாதத்துக்காக பேசப்படுபவை, உண்மையே இல்லை. உங்களுக்கு பிடித்ததுன்னு சொன்னது உண்மையிலும் உண்மை, மறுக்கவே இல்லை. அங்கதான் பெற்றோர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் முக்கிய பொறுப்பு இருக்கிறது. அந்த இளைஞர்களுக்கு பகவானை பிடிக்கும்படிக்கு எப்படி செய்ய போகிறோம்? இதில் பிடிக்கும்படிக்குன்னு சொல்லும்போது, மற்ற உலகத்து பாப்புலர் பீப்புள் எல்லாம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சட்டுன்னு வரும். ஆனா எத்தனை வருஷத்துக்கு நிற்கும்? அவரும் நித்தியம் இல்லை, ஃபேனும் நித்தியம் இல்லை. ஆனால் இங்கு பிரம்மமும் நித்தியம், ஆத்மாவும் நித்தியம். ஆனால் அந்த விஷயத்தில் பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். கஷ்டம் இல்லை. அந்த அளவுக்கு அதற்குரிய ஆட்கள், அதற்குரிய பொறுமை, ஸ்ரத்தை, ஈடுபாடு, அதுதான் இங்கு கஷ்டம். ஆகவே இந்த சயின்டிபிக் என்று சொல்லுவதை
அதை கண்டு பயப்படுவதை சற்று ஒதுக்கி வையுங்கள். எத்தனையோ விஷயமே அன்சைன்டிபிக்காக ஒவ்வொரு வீடிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது அந்த பிள்ளைகளுக்கும் தெரியும், பெண்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லும் வாதம், எனக்கு பிடித்திருக்கிறது செய்கிறேன். இன்னும் பல மதங்களில் உலகமே இகழக்கூடிய அளவுக்கு சில பிராக்டிசஸ் எல்லாம் இருக்கின்றன. ஆனா அவர்கள் எங்களுக்கு பிடித்திருக்கிறது செய்கிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் அந்த பிடித்திருக்கிறது செய்கிறோம் என்கிற வரைக்கும் ஏற்க வேண்டியது கண்டிப்பா. ஆனால் அதை பிடிக்க வைக்க வேண்டும். அவர்களும் திறந்த மனதோட பிடித்தவுடன் ஒத்துக்கொள்ள வேண்டும், தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது அந்தந்த வீட்டு பெற்றோரின் கடமை. அதே சமயம் அந்த இளைஞர்களிடத்திலும் ஒரு வேண்டுகோள். அந்த பாடகரிடத்தோ நாடகரிடத்தோ விளையாட்டுக்காரரிடத்தோ நேரம் செலவழித்துத்தானே அவரை பின்பற்றுகிறோம். அவர் என்னென்னலாம் ஸ்கோர் பண்ணியிருக்கார், எத்தனை பாட்டு பாடியிருக்கார், எத்தனை ஆட்டம் ஆடி இருக்கிறார், எல்லாமே தெரியுமே. அதில் எவ்வளவு நேரம் செலவழித்து பார்த்திருக்கிறோம், மணிக்கணக்கில் பார்த்திருக்கிறோம். அதே போல அதை காட்டிலும் நிஜமா உங்களுக்கு பிடிக்கக்கூடியது என்னென்ன சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்கிறது எடுத்தவுடன் குழந்தை என்ன எனக்கு இது பிடிக்கும் சாப்பிடுகிறேன் கேட்டு கேட்டா வாங்கி சாப்பிட்டது அப்படியெல்லாம் இல்லை. பார்த்து பார்த்து அது பிடிவாதம் பிடித்த போதும் ஊட்டி விட்டுத்தான் அது பிடித்ததாகி இருக்கிறது. என்ன ஊட்டுவதற்கு குழந்தை அனுமதிக்கும், வேற வழி இல்லை. அதுபோல இந்த இளைஞர்களும் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். ஒதுக்கினால் கண்டிப்பா பிடிக்கும்படி பண்ண முடியும். நேரமே ஒதுக்காமல் எதையும் கேட்டே கொள்ளாமல் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுங்கிறதுக்காக சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணு, இது போகாத ஊருக்கு வழி. உங்களுக்கே இது புரியும். இது நான் ஒன்றும் வருத்தப்பட்டோ கோவப்பட்டோ கவலைப்பட்டோ பேசவே இல்லை. இது உண்மை, சர்வாத்மனா உண்மை. அது உங்களுக்கும் புரியும். அதனால் அதற்குரிய நேரத்தை ஒதுக்க வேண்டும் தான் இளைஞர் செய்ய வேண்டியது, பெரியவர்கள் செய்ய வேண்டியது. அது பிடிக்கும்படிக்கு பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. கஷ்டமே இல்லை. உண்மையை எடுத்து அழகுற விளக்கினாலே போதும். இப்படி இருவருமே முனைந்தால் இது நடந்துவிடும். மறுபடியும் கூறுகிறேன், யார் இதெல்லாத்தையும் இந்த சுழலை தாண்டி இன்றும் நெத்திக்கிட்டு கொண்டு தங்களுடைய மத அடையாளங்களோடு வருகிறார்களோ அவர்கள் மற்ற பேராலே கொஞ்சம் அபியூஸ் பண்ணப்படலாம், ரெடிக்யூல் பண்ணிப்படலாம், இகழப்படலாம், பரிகாசம் பண்ணப்படலாம். இருந்தாலும் தைரியமாக வருகிறார்களே, பாராட்ட வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.